அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ அகாடமி. இன்னைக்கு வரலாறு 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் வரலாறு என்றால் என்ன, இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். வரலாற்றின் காலம் இது எப்படி ஆண்டுகளில் கணக்கிடப்படுதுன்னா, கிமு அதாவது பொது ஆண்டு கிறிஸ்து பிறப்புக்கு முன் மற்றும் கிறிஸ்து பிறப்புக்கு பின்னாடி, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வரலாற்று காலம் கணக்கிடுறோம். வரலாறு அப்படின்னு என்ன? பாஸ்ட், கடந்த கால நிகழ்வுகளுடைய காலவரிசை பதிவு தான் வரலாறு. சரிங்களா? வரலாறுங்கிற சொல் எதிலிருந்து வந்திருக்கு? கிரேக்க மொழி சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் என்ன? ஹிஸ்டோரியன்னா என்ன? விசாரிப்பதன் மூலம் கற்றல். சரிங்களா? விசாரிப்பதன் மூலம் கற்றல். நெக்ஸ்ட்டு நாணயவியல் அப்படின்னு என்ன? நாணயம், காயின்ஸ் இருக்கு இல்லையா, நாணயம் பற்றி அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை தான் நாணயவியல். வரலாற்றின் ஆதாரங்கள் வகைகள் என்ன? தொல்பொருள் சான்றுகள் ஃபஸ்ட்டு, நாணயங்கள், கல்வெட்டுக்கள், நினைவு சின்னங்கள், தொல்பொருட்கள். சரிங்களா? தொல்பொருட்கள். நெக்ஸ்ட்டு கல்வெட்டுக்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எப்படி? பாறை கல்வெட்டு, அடுத்தது கோவிலில் இருக்கிற கல்வெட்டு, உலோகத்தூண், செப்பேடுகள். அடுத்தது நினைவு சின்னங்கள் என்ன? அரண்மனை இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டு கோட்டை, கோவில், ஸ்தூபி, மடம், இதெல்லாம். நெக்ஸ்ட்டு தொல்பொருட்கள் எப்படி? பானை, பொம்மைகள், கருவிகள், நெக்ஸ்ட்டு அணிகலன்கள். சரிங்களா? அடுத்தது இலக்கிய சான்றுகள். எப்படி? ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று மதச்சார்புள்ள இலக்கியம், மதச்சார்பற்ற இலக்கியம். மதச்சார்புள்ளன்னா எதை பேஸ் பண்ணி? இதிகாசம் என்ன? ராமாயணம், மகாபாரதம். பக்தி இலக்கியங்கள், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். சரி, மதச்சார்பற்ற இலக்கியங்கள்னா என்ன? காப்பியம் மற்றும் பாடல்கள், வெளிநாட்டு பயணியுடைய குறிப்பு. அடுத்தது இந்திய ஆசிரியர்களுடைய நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள். சரிங்களா? அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்ன? இப்போ கற்கருவி யூஸ் பண்ணாங்க இல்லையா, பயன்படுத்தினாங்க இல்லையா, அதுக்கு அந்த முறைக்கும் கண்டுபிடிப்பதற்கு இடைப்பட்ட காலம். சரிங்களா? வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்ன? கற்கருவிகளை பயன்படுத்தின ஸ்டேஜுக்கும் அதுக்கும் முந்தைய காலம்தான் வரலாற்று காலம். வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு என்ன? புரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு என்ன? வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம். நெக்ஸ்ட்டு கல்வெட்டியல்னு என்ன? கல்வெட்டுக்களை பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை, அதுதான் கல்வெட்டியல். பழங்கால மனிதர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கு எந்த விலங்கை பயன்படுத்தினாங்கன்னா நாய்களை பழக்கப்படுத்தியிருக்காங்க. அசோகர் ஆட்சியில தான் புத்த மதம் எங்கே? ஆசியாலேயே நிறையா பல்வேறு பகுதிக்கு பரவுனது. கிமு 261 கலிங்க போரோட வெற்றிக்கு பின்னாடி போரை துறந்த முதல் அரசர் யாருன்னா அசோகர் அவர்கள் தான். சரிங்களா? உலகிலேயே முதலாக விலங்குகளுக்குன்னு தனியாக மருத்துவமனை அமைத்தவர் அசோகர். அதே மாதிரி நம்ம தேசிய கொடியில் மொத்தம் எத்தனை ஆரக்கல் இருக்குது? 24 ஆரக்கல் சக்கரம் இருக்கு இல்லையா, அதை நிறுவனது எதை பேஸ் பண்ணி நாம் அதை எடுத்திருக்கோம்? சாரநாத் கற்றூனில் இல்லை, முத்திரையிலிருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றோட பக்கங்களை எப்போ 20ஆம் நூற்றாண்டு வரை எதுலேயுமே இடம்பெறவே இல்லை. அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணவங்க யாரு? வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்ஷெப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சரிங்களா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவங்க ரிசர்ச் பண்ணி அவரை பற்றி வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட்டு சார்லஸ் ஆலன் அவரோட நூலில் அசோகரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற நூலில் 2012 அசோகர் அவரை பற்றி ஒரு நூலாக வெளியிடுறாரு. இன்னைக்கு வரலாறு என்றால் என்ன, இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் பார்த்தாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை மட்டும் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். சரிங்களா? ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஷேரிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸ்ரீ அகாடமி. தேங்க்யூ ஆல்.